ராவணனோடே சுக்ரீவனோடே வேடன்னு பார்த்தானா, குரங்குன்னு பார்த்தானா, விபீஷணனை ஒரு ராவணனுடைய தம்பி ராட்சசன்னு பார்த்தானா, சபரி வேடுவச்சின்னு பார்த்தானா, ஒன்றும் பார்க்கவில்லை. இவன் உங்க கண்ணன் மட்டும் இடையன்னு பார்த்தானா, இடைச்சின்னு பார்த்தானா, பிணவிருந்தெடுக்கக்கூடியவன்னு பார்த்தானா, கண்டாகர்ணன்னு பார்த்தானா, ஏதுமில்லாமல் ததிபாண்டனுக்கு கூட மோட்சம் கொடுத்தான். ஒரு நாகப்பழம் விற்கிறவளுக்கு கூட மோட்சம் கொடுக்கிறவர். அப்படி இருக்கிறச்சே நீ என்ன வாயில் காப்போல இருந்து போன்னு திரும்பி சொல்லுகிறாயே? வாயால் முன்ன மாற்றாதே, எங்களை மறுக்காதே, திரும்ப போன்னு சொல்லாதே. அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு. அம்மா என் ஆச்சாரிய நடத்தல தனக்கு உண்ட பரிவோடே தனக்கு இருக்கிற நெருக்கத்தை வெளிப்படுத்தி நீ திறந்து விட்டால் தானே ஒரு தாயினிடத்திலே எந்த உரிமையும் நாம் எடுத்துக்கொண்டு கேட்கலாம் ஒல்லி. அதை போல அம்மா நீ நேச நிலைக்கதவம் நீக்கு, நீ நிலைக்கதவம் நீக்கு. உள்ளே இருந்து அவன் பதில் சொன்னான், கதவை வெறும தாப்பால் தான் போட்டு வச்சிருக்கேன், திருப்பிட்டு உள்ள வாங்க. நீங்க ஆழ்வார்த்தனரி பக்கம் போனீங்கன்னா இப்படி திருப்புற ஆப்பர் ஒரு கைப்பிடி இருக்கும், அதை இப்படி திருப்பிட்டா திறக்கிறதுன்னு அர்த்தம், இப்படி திருப்பிட்டா போட்டு விடுறதுன்னு அர்த்தம். குழச்சி போட்டு வச்சிருக்கேன் வா. துறவால்ங்கிறது சாவி, துறவால உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருப்பா, குழச்சி வெளியில போட்டிருப்பா, திருப்பிட்டா நாமளே கதவை திறந்துன்னு போயிடலாம். அதை போல இந்த இடத்துல நேசநிலை கதவம் நீக்கு, நீ தான் கதவை திறந்து விடுன்னு உடனே அவன் பதில் சொன்னா, நான் ஒன்றும் திறக்க வேண்டாம், உள்ளுக்குள்ள ஒன்றும் பூட்டி எல்லாம் வச்சிருக்கல, அதை வெறுமை குழச்சி போட்டு வச்சிருக்கேன், திறந்துன்னு வாங்கோ. வெளியில இருக்கிறவ சொன்னா, பாட்டை நீ சரியா பார்க்கல, நீ நேசநிலை கதவம் நீக்கு, நாங்கள் நீக்கி கொண்டு வரமாட்டோம், நீ தான் கதவை திறந்து விடணும். நான் தான் திறந்து வச்சிருக்கேன்னு சொல்றேன்னா அதல்ல, நீ வந்து நின்று ஆண்டாள் போன்ற பெண்களை உள்ளுக்குள்ளே விடுகிறோம், பகவான் தரிசனம் கொடுக்க போகிறார், கதவை திறந்திருக்கேன் போ அப்படின்னு நீ சொல்லி நாங்கள் உள்ளே போக வேண்டுமே தவிர நாங்களாக செல்வது கூடாது. நாம் பகவானை நேர போய் ஆசிரியிச்சுடலாமான்னா ஆச்சாரியன் மூலமாகத்தான் ஆசிரியிக்க வேண்டும். அதனாலதான் நிர்பந்தப்படுத்தி வாயில் காப்போன் இடத்தே நீ நேசநிலை கதவம் நீக்கு.